வெள்ளிக்கிழமை வரைக்கும் நாங்கள் வேலைக்கு வந்துட்டு இருந்தோம். எல்லாமே நல்லபடியாக வரைக்கும் நாங்கள் வந்தோம். வெள்ளிக்கிழமை ஒர்க் ஃப்ரம் ஹோம் கொடுத்தாங்க. ஏதோ சிஸ்டம் இஷ்யூவாக இருக்குது, அதனால ஒர்க் ஃப்ரம் ஹோம் இருக்கட்டும், இன்னைக்கு மண்டே 10 o'clock மேலே வந்து ஓப்பன் ஆகிடும்னு சொன்னாங்க. ஆனால் இப்படி வந்து க்ளோஸ் பண்ணுவாங்க. நாங்கள் கொஞ்சம் இது எதுக்காக வந்திருக்கோன்னா, எங்களுக்கு வேலை நியாயம் கிடைக்கணுங்கிறக்காக தான். எங்களுக்கு வந்து லாஸ்ட் மந்த் சேலரி கிடைக்கணும் ஒன்று. அதே மாதிரி கிராஜுவேட்டி அமௌண்ட் கிட்டத்தட்ட எல்லாத்துக்கும் 70,000 கிட்ட எல்லாத்துக்கும். இங்கே வந்து 12 years மேற்கொண்டு இங்கே ஒர்க் பண்ணுறவங்களாம் இருக்காங்க. அவங்களுக்குலாம் கிராஜுவேட்டி அமௌண்ட் கிடைக்கல, எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் கிடைக்கல. நாங்கள் யார்கிட்ட போய் கேள்வி கேட்குறதுனே தெரியல. அப்படியே நிறுத்தினால நாங்கள் இங்கே வந்து அவர்கிட்ட கமிஷனரை பார்த்து பெட்டிஷன் கொடுத்து இதுக்கு மேற்படி எங்களுக்கு வந்து ஏதாவது ஹெல்ப் வேணும்னு கேட்கறதுக்காக வந்திருக்கோம். இன்றைய காலகட்டத்தில் வேலை தேடும் இளைஞர்களின் முக்கிய தேர்வாக ஐடி நிறுவனங்கள் இருக்குது. கை நிறைய சம்பளம், வாரக்கடைசியில் 2 நாள் லீவு, அவ்வப்போது வீட்டில் வேலை பார்க்குற ஒர்க் ஃப்ரம் ஹோம் வசதின்னு இளைய தலைமுறையை இந்த துறை கவர்றதுக்கு பல காரணங்கள் இருக்குது. இந்த சூழலில் கோவை ஆர்எஸ்புரம் பகுதியில் இயங்கி வந்த ஃபோக்கஸ் எஜுமேட்டிக்ஸ்ன்ற தனியார் ஐடி நிறுவனம் ஒரே நாளில் மூடப்பட்டு தன்னுடைய ஊழியர்களை அந்தரத்தில் விட்டுருக்கு. இந்த சம்பவம் அந்த பகுதியில் பெரிய அதிர்ச்சியை கொடுத்துருக்கு. சுமார் 2000 பணியாளர்கள் இந்த நிறுவனத்தில் வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. கடந்த 15 ஆண்டுகளாக கோவை ஆர்எஸ்புரம் பகுதியில் இந்த ஃபோக்கஸ் எஜுமேட்டிக்ஸ் நிறுவனம் செயல்பட்டு வந்திருக்கு. இதில் பணியாற்றும் ஊழியர்கள் பலரும் வீட்டில் இருந்துக்கிட்டே ஒர்க் ஃப்ரம் ஹோம் முறையில் வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. இந்த சூழலில் போன சனிக்கிழமை தங்கள் ஊழியர்களுக்கு அந்த நிறுவனத்திலிருந்து ஒரு இமெயில் அனுப்பப்பட்டிருக்கு. வேலை தொடர்பாக ஏதாவது விஷயத்தை அந்த இமெயில் அனுப்பியிருப்பாங்கன்னு பார்த்தா வேலையே காலின்னும் நிறுவனத்தை இழுத்து மூட போகிறாங்கன்னு அதிர்ச்சிகரமான செய்தி அந்த இமெயிலில் வந்திருக்கு. இந்த கடிதத்தை பார்த்த அந்த தொழிலாளர்கள் தங்களோட எதிர்காலம் என்ன ஆகுமோ துடிச்சு போயிருக்காங்க. அவங்களுக்குள்ள கூடி பேசி ஆட்சியர் அலுவலகம் முன்னால கூடி இருக்காங்க. ஓவரால் எல்லாத்தையுமே ஒர்க் விட்டு தூக்கிட்டாங்க. நார்மலா எம்ப்ளாயீஸ், டியூட்டர்ஸ் மட்டும் இல்லை, டியூட்டர்ஸ், டிஎல், ஏபிஎம் எல்லாருமே ஹெச்ஆர். இப்போ நாங்கள் வந்து சேலரி விஷயமா ஹெச்ஆர் கிட்ட தான் போய் கம்ப்ளைண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த வெப்சைட் மாதிரி கூட எங்களோட அஃபீஷியல் இமெயில் ஐடி எல்லாத்தையுமே பிளாக் பண்ணிட்டாங்க. நாங்கள் கொஸ்டின் பண்ணுறதுக்கு இந்தியா சைட்லேருந்து யாருமே இல்லை. ஏன்னா இந்தியாவில் இருக்க ஓவரால் எல்லா எம்ப்ளாயீஸையுமே அவங்க வந்து அப்ஸ்காண்டன்ட் போட்டு கொடுத்துருக்காங்க. அப்ஸ்காண்டன்ட் போட்டு கொடுத்தா நாங்கள் அதுக்கப்புறம் எங்கே போய் வேலை தேட முடியும்? எங்களுக்கு நாங்கள் வந்து யூஎஸ் பேஸ்டு இ-லேர்னிங் ஒர்க், அதாவது யூஎஸ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து சேட் ப்ராசஸ், அவங்க வந்து மைக்ரோஃபோனில் பேசுவாங்க, சேம் டைம் சேட்டும் பண்ணுவாங்க. நாங்கள் அவங்களுக்கு வந்து ரிப்ளை பண்ணி அவங்களுக்கு அந்த லெசனை வந்து சொல்லித்தரது எங்கள் ப்ராசஸே. எம்ப்ளாயீஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஒர்க் பண்ணுறவங்களே, ஆஃபீஸ் ஒர்க் பண்ணுறவங்களே கிட்டத்தட்ட 1000 மெம்பர்ஸ்க்கு மேலே இருப்பாங்க. அது போக எஃப்எல்டி, ஒர்க் ஃப்ரம் ஹோம், அந்த மாதிரி நிறைய பேர் மீன்ஸ் அந்த பார்ட் டைம் அவங்க கன்வீனியன்ட் எதுவுமே எந்த ஒரு இன்ஃபர்மேஷன். வெள்ளிக்கிழமை வரைக்கும் எல்லாமே கரெக்டாக போயிட்டு இருந்தது. திடீர்னு சனிக்கிழமை வந்துட்டு அவங்க வந்து நாங்கள் வந்து தூக்குறோம், நாங்கள் வந்து கம்பெனி க்ளோஸ் பண்ணுறோன்னு ஒரு நைட் 9 மணிக்கு மெயில் பண்ணுறாங்க. கூட இன்க்ளூடிங் என்ன போட்டுருக்காங்கன்னா, நான் தான் சிஇஓ, இதுக்கப்புறம் நானும் இந்த ஃபோக்கஸ் எஜுமேட்டிக்கோட பார்ட் ஆஃப் ஃபேமிலி கிடையாதுங்கிற மாதிரி மெயில் போட்டாங்க. அப்போ நாங்கள் அவங்களுக்கு ரிப்ளை பண்ணாலும் எந்த யூஸும் கிடையாது. பிகாஸ் அவங்க அப்ஸ்காண்டன்ட் சொல்லிட்டு போயிட்டாங்க, அவ்வளோதான். நாங்கள் 1 month சேலரி எதுவுமே எங்களுக்கு கிடைக்கல. சேம் அதே மாதிரி எங்களுக்கு சர்டிஃபிகேட் எதுவுமே கிடைக்கல, கிராஜுவேட்டி அமௌண்ட் எதுவுமே கிடைக்கல. சர்டிஃபிகேட் அட்லீஸ்ட் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் கொடுத்தா தான் நாங்கள் அடுத்த இடத்துல போய் ஒர்க் பண்ண முடியும். அதுக்கான எந்த இதுவுமே கொடுக்காம அந்த HR1 கூட எங்களுக்கு அட்டெண்டன்ஸ் மார்க் பண்ணுறதுல கூட அப்ஸ்காண்டன்ட் போட்டு கொடுத்துருக்காங்க. அப்போ எங்களுக்கு வந்து அடுத்த டைம் போய் வேலை தேடும் போது கூட இவங்க அப்ரோபேட்டாக அப்படியே வந்து வெளியே வந்திருக்காங்க. அப்படி இருக்கும். அப்படிங்கிறப்ப எங்களுக்கு எங்கேயுமே ஒர்க் கிடைக்காது. ரொம்ப கஷ்டம் நாங்கள் தேடுறது. முன்னாடி ஒரு 3 months ப்ரியராக நோட்டீஸ் பீரியட் அந்த மாதிரி கொடுத்துருந்தாங்க கூட பிரச்சனையே இல்லை. இது எதுக்காக வந்திருக்கோன்னா, எங்களுக்கு வேலை நியாயம் கிடைக்கணுங்கிறக்காக தான். எங்களுக்கு வந்து லாஸ்ட் மந்த் சேலரி கிடைக்கணும் ஒன்று. அதே மாதிரி கிராஜுவேட்டி அமௌண்ட் கிட்டத்தட்ட எல்லாத்துக்கும் 70,000 கிட்ட எல்லாத்துக்கும். இங்கே வந்து 12 years மேற்கொண்டு இங்கே ஒர்க் பண்ணுறவங்களாம் இருக்காங்க. அவங்களுக்குலாம் கிராஜுவேட்டி அமௌண்ட் கிடைக்கல, எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் கிடைக்கல. நாங்கள் யார்கிட்ட போய் கேள்வி கேட்குறதுனே தெரியல. அப்படியே நிறுத்தினால நாங்கள் இங்கே வந்து அவர்கிட்ட கமிஷனரை பார்த்து பெட்டிஷன் கொடுத்து இதுக்கு மேற்படி எங்களுக்கு வந்து ஏதாவது ஹெல்ப் வேணும்னு கேட்கறதுக்காக வந்திருக்கோம். ஆக்சுவலாக அங்கே நான் வந்து 4 years-ஆக ஒர்க் பண்ணிருக்கேன். நான் நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு. ரொம்ப அடிக்கடி ப்ரெஷராகவும் இருக்கும். ஆனால் இப்படி சடனாக க்ளோஸ் பண்ணுவாங்கன்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. ஸோ மேபி 3000 பக்கம் நாங்கள் ஒர்க் பண்ணுறோம். ஒர்க் ஃப்ரம் ஹோம்லேயும் இருக்காங்க, பார்ட் டைம் ஜாப் ஒர்க் பண்ணுறாங்க, ஃபுல் டைம் நாங்கள் ஆஃபீஸ் கஷ்டப்பட்டு வரோம். இத்தனைக்கும் நைட் ஷிஃப்ட் வேறு. மார்னிங் ஷிஃப்ட் இருந்தால் கூட எங்களுக்கு தெரிஞ்சுக்கலாம், நைட் ஷிஃப்ட் நாங்களும் கஷ்டப்பட்டு வேலை பார்த்துருக்கோம். ஆனால் இப்படி சடனாக வந்து க்ளோஸ் பண்ணுவாங்கன்னு நாங்கள் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. இவங்க வந்து ஜானோட செட்டில்மெண்ட் பண்ணிட்டு ப்ரியர் இன்ஃபார்ம் கூட பண்ணியிருக்கலாம், அது கூட பண்ணல. அவர் போய் யூஎஸில் போய் உட்காந்துட்டாரு. இதெல்லாம் வந்து எத்தனையோ இதை நம்பி லோன்லாம் எடுத்திருக்காங்க. ஆக்சுவலாக
HDFC நிறைய ஆக்சிஸ் பேங்க்லேருந்து லோன்லாம் எடுத்திருக்காங்க. இப்போ அதுக்கெலாம் என்ன பண்ணுறது? கிட்டத்தட்ட 2000 பேத்துக்கு மேலே அங்கே 2000லேருந்து 3000 பேத்துக்கு மேலே வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. அவங்க எந்த ஒரு ப்ரியோர் இன்ஃபர்மேஷனுமே சொல்லவே இல்லை. எப்போவுமே ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி நாங்கள் கம்பெனி க்ளோஸ் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவங்க சொல்லணும். அது எதுவுமே அவங்க சொல்லவே இல்லை. திடீர்னு சனிக்கிழமை வந்துட்டு 9:15க்கு நாங்கள் வந்து க்ளோஸ் பண்ணுறோம் கம்பெனியை அப்படின்னு சொல்லி யூஎஸ்லேருந்து ஒருத்தர், அவர் யாருன்னு கூட எங்களுக்கு தெரியல, மெயில் பண்ணுறாரு. எங்களுக்கு மட்டும் இல்லை, எங்களுக்கு ஹையர் அத்தாரிட்டிஸ் எல்லாருக்குமே வந்து அவர் அதே மெயில் தான் அனுப்பியிருக்காரு. நாங்கள் என்ன பண்ணுறது, நெக்ஸ்ட் என்ன பண்ணுறது எதுவுமே தெரியல. ஜனவரி மாதம் சேலரியும் இல்லை, எந்த ஒரு செட்டில்மெண்ட் எதுவுமே பண்ணல. கம்பெனி எங்கே இருக்குன்னா 2 ஆர்எஸ்புரத்தில் ஒரு பிரான்ச் இருக்குது, பால் கம்பெனி கிட்ட, சுங்கம்ல ஒன்று இருக்குது, பெங்களூர்லேயும் இருக்குது. இது போக ஒர்க் ஃப்ரம் ஹோம்லேயும் ஒரு 1000 பேர் கிட்ட வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. நான் 2 வருஷமா இருக்கேன். ஆனால் என்னோட சீனியர்ஸ்லாம் 12 வருஷத்துலேருந்து வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. இந்த கம்பெனி வந்து 2010 அதுக்கு முன்னாடி இருந்தே இருக்கு. நான் வந்து காலேஜ் கிராஜுவேட் ஆனோடனே இங்கே வந்து சேர்ந்துட்டேன். அதனால் எனக்கு 2 வருஷம். எனக்கு முன்னாடி இருந்தவங்க நிறைய பேர் இங்கே வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. எல்லாருக்குமே இந்த மாதிரி தான் சொல்கிறாங்க. 7 வருஷம் 12 வருஷம் அந்த மாதிரிலாம் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க ஒன்றுமே எதுவுமே சொல்லவே இல்லை. ஆக்சுவலாக வந்து சில்லி ரீசனுக்குலாம் டெர்மினேட்லாம் பண்ணியிருக்காங்க. ஓகே, அவங்க ஒர்க் வந்து கொஞ்சம் குவாலிட்டியாக இருக்கும்னு நினைக்கிறாங்க. ஆனால் இப்படி வந்து எல்லாத்தையும் வந்து இப்படி அப்ஸ்காண்டுன்னு போட்டிருக்காங்க எங்களுக்கு. அதுதான் இந்த மாதிரி 3 மந்த்ஸாக வந்து அப்ஸ்காண்ட் ஆகிட்டாங்க. அவங்க அந்த மாதிரி இருக்காங்க. ஆனால் அவங்க வந்து நாங்கள் 3 மாசமா அப்ஸ்காண்ட் ஆகிருக்கோம். வெள்ளிக்கிழமை வரைக்கும் நாங்கள் வேலைக்கு வந்துட்டு இருந்தோம். எல்லாமே நல்லபடியாக வரைக்கும் நாங்கள் வந்தோம். வெள்ளிக்கிழமை ஒர்க் ஃப்ரம் ஹோம் கொடுத்தாங்க. ஏதோ சிஸ்டம் இஷ்யூவாக இருக்குது, அதனால ஒர்க் ஃப்ரம் ஹோம் இருக்கட்டும், இன்னைக்கு மண்டே 10 o'clock மேலே வந்து ஓப்பன் ஆகிடும்னு சொன்னாங்க. ஆனால் இப்படி வந்து க்ளோஸ் பண்ணுவாங்க. நாங்கள் திங்கட்கிழமை அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னலாம் பேசி வச்சிருந்தாங்க. ஆனா அவங்க வந்துட்டு திடீர்னு இப்படி சனிக்கிழமை சொன்னா, நான் ஒரே பொண்ணு பரவாயில்ல, நிறைய பேர் கல்யாணம் ஆனவங்க, குழந்தையோடு இருக்கவங்க, லோன் இதை நம்பி எடுத்தவங்க எல்லாருமே இருக்காங்க, வீடு கட்டியிருக்காங்க. அது எப்படி அடைப்பாங்க? கார் லோன் எல்லாமே இருக்கு அவங்களுக்கு. எல்லாம் வந்து என் ஆஃபீஸ்லேருந்தே வந்து HDFC ஆக்சிஸ்லாம் வந்து அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி கொடுத்துருக்காங்க. அவங்க அந்த பேங்க்கில் இருக்கவங்களாம் வந்து கால் பண்ணி இந்த மாதிரி பர்சனல் லோன் தர எடுத்துக்கோங்கன்னு சொல்லி இப்போ ஒரு 2 வீக்ஸ்க்கு முன்னாடி வந்து லோன் எடுத்தவங்களாம் இருக்காங்க 2 லட்சம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் இதெல்லாம் வந்து எப்படி கட்டுறது? இவங்க சொல்லிட்டு பண்ணி அவர் US போயிட்டாருங்க. அவர் தான் அப்ஸ்காண்ட் ஆயிருக்காரு. கேட்டால் எங்களை அப்ஸ்காண்ட் ஆகிட்டோம் நாங்கள். அப்புறம் எதுக்கு நாங்கள் இங்கே வந்து நிற்கிறோம்?